ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா, லாரா எப்படி 1999 வந்து ஆஸ்திரேலிய அணியை வந்து ஒரு வீழ்த்தி ஒரு சூப்பரான ஒரு மாசான ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாரோ அதே மாதிரியான ஒரு இன்னிங்ஸை வந்து குசால் பெரேரா வந்து கொடுத்துருக்காரு இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னாக்கா டர்பனில் நடைபெற்று வருது. இந்த போட்டியோடைய முதல் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்த வரைக்கும் 235 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. இதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்கன் அணி 191 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது இன்னிங்ஸில் 259 ரன்கள் அடித்து ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இதனால் வந்து மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி வந்து ஸ்ரீலங்கா வீரர்கள் வந்து களமிறங்கினாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் வந்து இந்த போட்டி கடுமையாகவும் ஆயிடுச்சு. ஏன்னாக்கா 304 ரன்களுக்கு மேலே அடித்தாதான் அந்த அணியால் வந்து வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அணியோடைய முன்னணி வீரர்கள் வந்து ஒரு சராசரி ரன்களை மட்டுமே அடித்தாங்க. கர்ணரத்னே 20 ரன்கள், திரிமனை ஒரு 21 ரன்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபெர்னாண்டோ வந்து ஒரு 37 ரன்கள் அடிச்சிருந்தாரு. குசால் மெண்டிஸ் வந்து ரன்கள் எதுவும் அடிக்கல. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா விக்கெட் கீப்பர் டிக்பாலா வந்து டெக் அவுட் ஆகிட்டு வெளியேறிந்தார். ஒரு பக்கம் இந்த மாதிரி விக்கெட்கள் வெளியேறிந்தாலும் ஒரு நிலையான ஒரு ஆட்டத்தை வந்து குசால் பெரேரா வந்து விளையாட்டு வந்தார். அந்த அணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற வீரர்கள் ரொம்ப சொற்பமான ரன்களை மட்டுமே அடிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து குசால் பெரேரா கடைசி வரைக்கும் போராடி 200 பால்களுக்கு 153 ரன்கள் அடித்து 12 4யும் 5 6யும் அடிச்சிருந்தார். கடைசியாக வந்து வெற்றியும் பெற்றுக் கொடுத்தாரு ஒரு விக்கெட்கள் வித்தியாசத்தில். இதன் மூலமாக வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அணியாக ஸ்ரீலங்கன் அணி விளங்குச்சு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜெயவர்தனாவும் அதுக்கப்புறம் சங்ககாராவும். அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போதைக்கு வந்து அந்த அணி ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸை வந்து இருந்துட்டு இருக்க ஒரு அணியாக இருக்காங்க. ஆஸ்திரேலியா டூர்லேயும் இதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு அணியை வீழ்த்தி இப்போ வந்து ஸ்ரீலங்கன் அணி வெற்றி பெற்றிருக்கிறது அந்த அணிக்கு ஒட்டுமொத்த பலத்தையுமே கொடுத்துருக்குன்னே சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இன்னிங்ஸில் குசால் பெரேரா இல்லைனாக்கா இந்த ஒரு வெற்றி சாத்தியமே இல்லைன்னே சொல்ல முடியும் ஸ்ரீலங்கன் அணிக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் ஸ்ரீலங்கன் அணியோடைய ஆட்டம் எப்படி இருந்துச்சு, குறிப்பாக குசால் பெரேராவோட ஆட்டம் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.